உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப கரிகாலா நில்லு. என்னக்கா? இதான் உன் பொண்டாட்டியா? என்ன கரிகாலா, சித்திர திருவிழால சொக்கனும் மீனாட்சியும் பவனி வர மாதிரியே 2 பேரும் பைக்ல வரீங்க? ஆமா, புருஷனு பொண்டாட்டி கோயிலுக்கு போறீங்களா? இல்லக்கா, மறு வீட்டுக்கு போறோம். அப்படியா? போங்க போங்க. உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு காண கண்கோடி வேணும். ஜோடி பொருத்தம் அவ்வளவு அம்சமா இருக்கு. உங்க மாமியார் வீட்டுக்கு போனதும் உன் பொண்டாட்டிக்கு சுத்தி போட சொல்லு. ஊரு கண்ணே உங்க மேலதான் பட்டிருக்கோம். ஆஹா, என்னென்னமோ பேசுறாங்களே. சரிங்கக்கா சரிங்கக்கா. சரிப்பா, நாங்க போறோம். நிறுத்து. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இறங்குப்பா. நல்லா 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நில்லுங்கப்பா. சேர்ந்து நில்லுங்க. அருமையான ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குப்பா. ஆமா, புது ஜோடிங்க எங்க பைக்ல ஊரை சுத்த கிளம்பிட்டீங்களா? அண்ணே, மறு வீட்டுக்கு போறோம். ஓ அப்படியா? சரி. உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படியே சினிமால வர ஹீரோயின் மாதிரி சூப்பரா இருக்கீங்கப்பா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குறா? சூப்பர் ஜோடி பொருத்தம், சூப்பர் பிரமாதமா இருக்கீங்க. என்ன ஆள் செட் பண்ணி இப்படி எல்லாம் சொல்ல வைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லல. அப்புறம் எப்படி தெருவுக்கு ஒருத்தர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க? ஜோடியா நம்மள பாக்குறப்ப ஏதாவது சொல்லணுமேனு சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தர் வேணா சொன்னா பரவாயில்ல, இப்படி வரிசையா சொல்லுவாங்க? எனக்கு எப்படி தெரியும் நந்தினி? அவங்களா வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமும் யாராவது வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஊர்ல இருக்கிறவங்க சொன்னதுக்கு ஏன் மேல கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? வா, நம்ம கிளம்புவோமா? போலாம், ஏறு. நிறுத்து. இந்த ரோட்ல எதுக்கு வந்த? வேணுனே குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல வரியா? உங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 வழிதான் இருக்கு. அது உனக்கே தெரியும்ல. நல்ல ரோட்ல போனாதான் எவனாவது வந்து ஏதாவது சொல்றான். அதுக்காக தான் இந்த வழியில வந்தேன். இனிமே பார்த்து ஓட்டு. உட்காரு. என்னடா இப்பதானே சொன்ன பார்த்து ஓட்டுன்னு? நான் என்னமா பண்றது? பார்த்துதான் ஓட்டுறேன். ரோட்ல குழி இருந்தா பரவாயில்ல, ரோடே குழியால இருக்கு. சரி போ. இதெல்லாம் ஒரு கேடு. ஐயோ, என்னங்க? ஏய், என் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஐயோ அப்பா. ஏய், யாரை கேட்டீங்க வந்தா? ஐயோ சும்மா இருங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா கொஞ்சம் கூட பயப்படாம ஏன் வீட்டுக்குள்ளே வருவியா? ஒழுங்கா அங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். இவர் எதுக்கு போனோம்? இவர உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏங்க என்ன பேசிட்டு நீ? இது ஏன் வீடு. அத சொல்றதுக்கு உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. இது ஏன் தாத்தா வீடு. அதனால இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்கு. இவர் ஏன் புருஷன். எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. என்னங்க சும்மா இருங்க. இவர உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. ஏய், என்ன எழுதி பேசுறியா? வேணாங்க. என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் தான் பேசுவேன். ஏய், பெரிய புருஷன் திருட்டு தாலி கட்ட இவனெல்லாம் புருஷன் சொல்லிட்டு இருக்க நீ? உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்ன மேட்ரியா? என்ன செய்வ நீ? என்ன செய்வனா? ஊரை கூப்பிட்டு நியாயம் கேட்டு உங்களை அசிங்கப்படுத்துவேன். இதுக்கு முன்னால பண்ண அசிங்கம்லாம் போதாதா? கேடு கட்டு போங்க.
மாமா நீங்க உள்ள வாங்க. இங்க பாரு, நான் ஒண்ணும் உன் வீட்டுக்கு ஆசைப்பட்டு வரல. எங்க பெரியம்மா மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதை கூட உங்க அப்பாவுக்கு தெரியல. நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? நான் கிளம்புறேன். மாமா மாமா அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவர் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் வரல, அவ்வளவுதான். என்ன விட்டுரு. மாமா மாமா இருங்க. இப்போ நீங்க வீட்டுக்குள்ள வராம திரும்ப போனீங்கன்னா அவர் ஜெயிச்சுதான் நினைச்சு பாரு. என்ன உங்க அப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னா நான் உடனே ஈகோவாய் வந்துருவேன்னு நினைக்கிறியா? உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அருள் 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 இருப்பா. அவர் பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்தை, மறு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போக கூடாதுப்பா. அப்படி நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னா ஊரே ரொம்ப தப்பா பேசும்பா. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நான் தவிச்சு போய் கிடக்குறேன். உன்னை கையெடுத்து கும்பிட்டு அத்தை, கேக்குறேன். என்னத்த? வாப்பா. சரித்த, நான் வரேன். அத்தை, நான் வந்தது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அவரு வேற என்ன முறைச்சுக்கிட்டே இருக்காரு. என்னால 1 மணி நேரத்துக்கு மேல இங்க இருக்க முடியாது. அதுக்குள்ள என்ன செய்யணுமோ செய்யுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கிளம்பிடுவேன். அப்ப என்ன நீங்க இங்க இருக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. சரிப்பா, சரி வா. வாங்க. 2 பேரும் 100 வருஷம் நோய் நொடி இல்லாம உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. போமா. அத்தை, என்ன போய் நீங்க வாங்கலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன தூக்கி வளர்த்தவங்க நீங்க, எனக்கு போய் மரியாதை கொடுத்து பேசலாமா? எப்பவும் போல பேசுங்க, நான் உங்க புள்ள மாதிரி. சரி நீங்க கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணாம்ப்பா, சொன்னா கேளு. அட கொடுங்க அத்தை, நான் போய் வாங்கிட்டு வருவேன்ல. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கிறான். இப்படித்தான் நடிச்சு நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்துறான். ஏய், நீ எப்போ கடைக்கு போய் இதெல்லாம்? மாமா இன்னும் 1 மணி நேரம் தான் இருப்பேன்னு சொன்னாரு. நீங்க எப்ப ஆடி அசைஞ்சு கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அதான் நானே கடைக்கு போய் மீன், கோழிக்கறி, ஆட்டுக்கறின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி கொடு, சீக்கிரம் சமைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாமாக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நானே சமைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.